அவன் நோம்பு திறக்கணுமா? அவன் டைம் வச்சிருப்பான சவுதியில புறட்டும் போது அந்த டயத்துல பாதி டைம் வந்திருக்கும் போது 6000 பாதி டைம் வந்திருக்கும் போது புறப்பட்ட நாட்டுல சூரியன் மறைஞ்சிரும். அதை கணக்கு பண்ணி நோம்பு திறக்கிறதா? என்ன செய்யறது? நோம்பு வந்து இடையில திறந்துடுறதா? அவன் எங்க போய் இறங்குறான்னு அங்க மறையணுமா? இதுக்கு என்ன செய்வீங்க? 2 மணி நேரம் கூட வருகிற வித்தியாசம். இங்க இருந்து போகும்போது குழப்பம், அங்க இருந்து வரும்போது குழப்பம். இங்க இருந்து போன சீக்கிரம் வந்துருவான், அங்க இருந்து வந்தா லேட்டு திறக்கிற மாதிரி வரும். அப்ப இப்படி இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மத்திய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டயத்தினுடைய வித்தியாசம். ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கு வித்தியாசம் இருக்குது. இவன் ஸ்டாண்டர்ட் டைம் போட்டுக்கிட்டனால வித்தியாசம் நமக்கு தெரியல. டெல்லிக்கு இங்க ஒரே டைமா மழை பழையத்துக்கு ஸ்டாண்டர்ட் டைம்ல இப்ப 11 தான் இந்தியா டைம். ஆனா சூரிய மறைய டைம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வித்தியாசம் வரும். நமக்கு 6:30 மறையும், அவனுக்கு 7:30 மறையும். மறைகிறது தான் அடிப்படையில் வச்சுக்கலாம். நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கு, டெல்லிக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. 5:30 மறையும், 4:30 மறையும் அவனுக்கு சூரியன், நமக்கு 6:30 மறையும் போது. அப்ப ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்கிட்டான். டெல்லிக்கு நமக்கு கூட வித்தியாசம் வரும். வேற நாட்டுக்கு தான் வரும்னு நினைச்சுக்கிறாதீங்க. டெல்லிக்கு நமக்கு எடுத்துக்கிட்டா கூட விமானத்துல போனீங்கன்னா அந்த டைம் கால வித்தியாசம் நமக்கு வரும். அவ்வளவு 1000 மைல் கப்பால இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைத்தை நிர்ணயிச்சுக்கிட்டா நம்ம அதை விளங்குறது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப என்ன பண்றது? சுக்கி கிட்டாப்ல எடுத்து 10 மீனை புரட்டி பார்த்து இந்த மாதிரி விமானத்தில் ஒருவன் போனால் அவர்கள் இந்த மாதிரி செய்து கொள்ளணும்னு சொல்ல முடியுமா? சரியானது அவங்க சொல்லுவாங்களா? இதுக்குள்ள தீர்வு ஒன்று இருக்குமா? விமானத்தை பத்தி கற்பனையாவது பண்ணி இருப்பாங்களா? இப்படி மனிதன் பறந்து செல்ல முடியும் அப்படின்னு அசரத்துக்கு சந்திரமண்டலத்திலும் ஏற்க மாட்டேன்ட்டார. அப்ப அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்க? சந்திரமண்டலத்தில் இறங்கி விட்டு டிவில எல்லாம் காட்டுறான், அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு இந்த அசரத்துனா. அவருக்கு அசரத்தா இருந்த இந்த கிதாபுக்காரங்க எப்படி கற்பனை இருப்பாங்க? என்ன பிரச்சனை? என்ன செய்யறது? இவன் தீர்வு சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. குர்ஆன்ல இருந்து செஞ்சா கிடைக்கும், ஏதோ ஹதீஸ்ல செஞ்சா கிடைக்கும். நீங்க புத்தியில பார்த்தா கிடைக்காது. ஒரு காலத்துல உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நோன்பு வைக்கிறதுக்கு, நோன்பு விடுறதுக்கு நம்மளுக்கு உள்ளதை அளவுகோல் ஆக்கலாம். அத்தா எத்த பையன லக்குமுல் ஃபஜ்ருல் ஹைத்துல் அஸ்வது ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நோன்பு வைக்கிறதுக்குரிய டயத்தை சொல்லும் பொழுது நீங்க நோன்பு நோருங்க எது வரைக்கும் கேட்டா, அத்தா எத்த பையன லக்குமுல் ஹைத்துல் அஸ்வது, இரவு உங்களுக்கு அபியலு வெள்ளை வெள்ளை கோடுன்னு சொன்னா வெள்ளை கயிறுன்னா சுபுகு எல்லாம் சொல்றான். சுபுகு உங்களுக்கு தெரியும் வரைன்னு எல்லாம் சொல்றான். எத்த பையன லக்கும், நீ எங்க இருக்கும் போது சூரியன் எப்ப மறையுதோ அதான் உனக்கு சட்டம். லக்கும் அல்லா எது சொல்றான்? அத்தா எத்த பையன்னு மொட்டையே சொல்லல. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? இந்த லக்கும்ங்கிறது தேவையில்லாத மாதிரி கூட அந்த காலத்தாருக்கு நினைச்சிருப்பாங்க. இது லக்கும் மறைகிற வரையும் மொட்டையா சொல்ல வேண்டியதுதானே. படைச்ச அப்புள்ள அளவுக்கு எல்லாம் தெரியும். ஒன்னொன்னுக்கு வார்த்தை உனக்கும் வரைய வரைன்னு சும்மா சொல்றான். பொதுவாக நம்ம சூரிய சந்திரனை பத்தி பேசும்போதுங்க உனக்கு எனக்கு எல்லாம் சொல்லுவோமா? சூரிய மறைகிற வரையும் தான் பேசுவோம். சூரியன் உதிக்கு இதான் பேச்சு வழக்கு. அரபி பேச்சு வழக்காதான், ஆங்கில பேச்சு வழக்காதான். உலகத்துல எந்த லாங்குவேஜ் பேசினாலும் உனக்கு சூரியன் உதிக்கும் வரைன்னு அவன் சொல்ல மாட்டான். உனக்கு சூரியன் மறையும் வரைன்னு சொல்ல மாட்டான். உனக்கு காலை வரும் வரைன்னு சொல்ல மாட்டான். காலையில தர்றேன்னு சொல்லுவான். உனக்கு காலம் வரும்போது தரேன்னு சொல்ல மாட்டான். ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் தான் வரும்ன்றதுதான் மனுஷன் நினைச்சுக்கிட்டு பேசுறான். படைச்ச ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? அன்னைக்கு பார்க்கும்போது யோசிச்சு தெரியுது. உனக்கு தென்படும் வரை அவனுக்குள்ள சொல்றான். காலை உனக்கு வரும் வரை நோன்பு பூர்த்தியாக்குங்கிறான். அப்ப காலைங்கிற வர்றது கணக்கு இல்ல, உனக்கு வர்றது கணக்கு. உனக்கு வரணும். நீ புறப்பட்டு வர்றியா? வரும்போது சூரியன் மறைஞ்சிருச்சா? விமானத்துல வரும்போதே மறைஞ்சிருச்சா? திரும்பி வந்து இங்க இறங்கின பிறகு மறையலையா? பிறக்காத மறுபடி உனக்கு தெரியும், உனக்கு மறையணும். நீ எங்க இருக்கிறியோ, நீ அங்க இருந்து புறப்படும் போது மறைஞ்சிருச்சா? திறந்துரு. புறப்பட்ட ஒண்ணு மறையலையா? உனக்கு மறையணும். உனக்கு நான் எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல மறைஞ்சிருக்கணும். அந்த இடத்துக்கு அது மறைஞ்சிருக்கணும். விமானத்துல பாதியில வர்ற அந்த இடத்தை பொறுத்தவரை சூரியன் மறைஞ்சிருச்சா மறையலையா அது சொல்லுவான். அவனே சொல்லுவான், கேட்டாலே சொல்லுவான். விமானத்தில் அறிவிப்பான், இப்போது இந்த இடத்தில் சூரியன் மறைகிறது, இத்தனை 1000 மைல் கிலோமீட்டர் மேல மறை பறந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு டைம் வித்தியாசத்துல வந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவும் அறிவிப்பான். அங்க வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு கூட கேட்டு சொல்லுவான். எப்படி இப்ப டிஃபரன்ஸ் என்ன டைம், இப்ப எந்த லெவல்ல இருக்கிறோம், பொசிஷன் என்னன்னு கேட்டா உடனே கேட்டதுன்னு சொல்லுவான். திங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கேட்போம். அந்த விமான பணிப்பெண் என்ன கேட்போம்? குடிக்கிறதுக்கு அது இருக்கா, திங்கிறதுக்கு இருக்காது கேட்போம். இதெல்லாம் கேட்க மாட்டோம். இது கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும். ஒரு நாய் குறுக்கு வந்திருக்கு, அங்க உள்ளவங்களுக்கு தெரியாது, என்ன நினைச்சுக்கிறாங்க. நினைச்சு விட்டுருங்க. பழக்கம் இல்லாம ஓட்டா ஓடி போயிடும், லேசா கேப் ஓட்டிலாம் ஓடி போயிடும். இப்ப
என்ன பிரச்சனை? நமக்கு தெரிகிறதுன்னு முடிவு எடுக்கிறோம். குர்ஆன் அடிப்படை எத்த பையனை லக்கும்னு அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியணும்ன்றான். அது எனக்கு தெரியும், 2 மணி நேரம் கூட வரலாம், 2 மணி நேரம் குறைய வரலாம், இதை பத்தி பிரச்சனை இல்ல அப்படின்னு முடிவு எடுக்கலாம்ல. அதுக்கு அடுத்தது சில நேரங்கள்ல நேரமே இல்லாத ஒரு யுகத்துல நம்ம இருக்கோம், நேரத்தையே கற்பனை பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் இருக்கும். சூரியனுடைய வேற கேலக்சிக்கே போறீங்கன்னு வைங்க, இந்த சூரியனுடைய ஒளி படாத, சூரியனை சுத்தி வராத ஒரு புதிய கோளை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் நீ குடியிருக்கிற, அப்ப என்ன கணக்கு பண்றது? அதுக்கு கணக்கு இருக்கு. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபு மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அல்லாஹ் சொல்றான். இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னா என்ன அர்த்தம்? நேரத்துல தான் செய்யணும்னு அர்த்தம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் குர்ஆன்ல நமக்கு விளக்கம் கிடைக்குது. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதுக்கு மாற்றமா இருக்க நீங்க நினைக்க கூடாது. நேரம் குறிக்கப்பட்டதுன்னா நேரம் தான் பிரதானமானதா, இயன்ற வரை நேரத்தை கடைப்பிடிங்கிற அர்த்தமா? எந்த அர்த்தத்தில் அல்லாஹ் இதை சொல்றான்? அதாவது நேரம் இருந்தா தொழு, நேரங்கிறது உன்னால கற்பனை பண்ண முடியாது தொழுவாதன்னு அர்த்தமா, அல்லது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை கடைப்பிடிங்கிற அர்த்தமா? முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்கிறது அர்த்தம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழாம ஒரு நாள் தூங்கிடுறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு என்ன சொல்ல தொழுவாம இருக்கல, டைம் தவறி விட்டதுனால அந்த தொழுகைத்தான் செஞ்சாங்க. முடிஞ்ச வரைக்கும் சக்திக்கு உட்பட்டு தான் நேரத்தை கடைப்பிடிக்கணும். அதனாலதான் ஜம்முண்டு இஸ்லாத்துல ஒண்ணு இருக்குது, லொஹரை அசரையும் லொஹர்ல சேர்த்து சொல்லுகிறோம் பிரயாணிகளுக்கு, வெளியூருக்கு செல்லக்கூடியவர்களா இருந்தா. அப்ப தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதா இருக்குது என்பதற்கு என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும். அது முடியுமானால் அது கடைப்பிடி, முடியல விட்டு கணித்துக்கொள் பக்குதுரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்ப நேரம் குறிக்கப்பட்டது என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, உங்களுக்கு இயன்ற வரை நேரத்தை குறித்து தொழுங்கள், நேரத்தை குறிக்க இயலன்னா தொழுகை விட்டுறாது, அப்படி அர்த்தம் இல்ல. அப்படின்னா இந்த மாதிரி சுபஹ் தூங்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு நினைஞ்சிருக்கணும், தொழுகை தொழாம இருந்திருக்கணும். அல்லது தஜ்ஜால் வரக்கூடிய ஒரு வருஷத்துல உங்களுக்கு நேரத்தை கணக்கு பண்ண முடியல, நீங்க வாட்டுக்கு 5 வேளை மொத்தத்தில் தொழுகிறீங்க, ஒரு வருஷத்துக்கு சேர்த்து சொல்லி இருக்கணும் பக்குதுருன்னு சொல்றாங்க. அப்ப தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதற்கு முரணும் இல்லை. இது நேரம் குறிக்கப்பட்டதுன்னா 2 அர்த்தத்தில் நேரம் குறிக்கப்படும். ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும், அல்லது அது இருந்தா இது, இது இருந்தா அது, அது இல்லாட்டி இது இல்ல, ஷர்த்தாகவே சொல்லப்பட்டிருக்கும். அப்படியா அர்த்தம்? அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் சுபஹ் டைம் முடிஞ்சவங்க தொழுக கூடாது. கந்தக்கு பேர்ல தடுக்கப்பட்டாங்க, மொத்தமா சேர்த்து தொழுதாங்க. நேரத்தை நம்ம தவிர்க்க முடியாது, நம்மளை தாண்டி கைவிட்டு போச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நேரம் தவறி தொழலான்னு இருக்குது. தூங்கிட்டோம், மறந்துட்டோம், மன்னாம அனிஸ்லாத்தை உனசியா சொல்லி சொல்லியா இல்லாத கரகா, ஒரு தொழுவாம தூங்கிட்டான், மறந்துட்டான், யாவும் ஒன்னும் தொழுவிட்டு. அப்ப நேரம் அவசியம்தான், உன் சக்தியை மீறிட்டா அவசியம் இல்லை. தாய்ந்து வழங்குதா? நேரம் அவசியம் என்பதற்கு, கித்தாபுன் மௌகூதா என்பதற்கு இவ்வளவு ஹதீஸ் வழக்கம் கொடுத்துருது. இப்ப என்ன குழந்தை? இப்ப தொழுகையை பற்றி உள்ள அடிப்படையான 5 கடமையில ஒண்ணு, இதுக்கு என்ன தீர்வு நவீன காலத்துல சொல்றதுன்னா சுருகுன்னு முடிக்க வேண்டியதான். மதுஹப் கிதாபை பார்த்தா குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி பண்ணோம்னா இதுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியும். அப்ப இதுதான் இந்த தீர்வை தான் சொல்லணும்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணு மறைமுகமா ஒப்புக்கொள்றாங்க, மதுஹப் தேவையில்லை, அது முழுமையானது இல்ல, அதுல குறை இருக்குது, ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு பிரச்சனை. அதாவது விண்வெளி பயணம் அல்லது இந்த கேலக்சியை தாண்டி வேற கேலக்சிக்கு போறது, விமான பயணம், இதுல ஏற்படக்கூடிய கால வித்தியாசம், கால வித்தியாசம் மட்டும்தானா வரும். கிபிலாவை நோக்கணும் தொழுகைக்கு சர்த்து. இப்ப செவ்வாயில உட்காந்து எப்படி கிபிலாவை நோக்குறது? செவ்வாயில நேரத்தை கணக்கு பண்ணிக்கிறோம். செவ்வாயில உட்கார்ந்து கிபிலா பார்க்க முடியுமா? சந்திரன்ல உட்கார்ந்து கிபிலா பார்க்க முடியுமா? அல்லது விமானத்துல போகும்போது தொழுகணும், 5 மணி நேரத்துல 3 தொழுகை வரும், 12 மணி நேரம்லாம் பறக்குவான், அதுக்குள்ள எத்தனை தொழுகை போகும்? இதை எப்படி கிபிலாவை நோக்குறது? கிபிலாவை நோக்குறது கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி விமானத்தில் போகும்போது கிபிலாவை நோக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு பிக்கு கிதாபுல காட்ட முடியாது. இதை மறைமுகமா சொல்லக்கூடியதாவது காட்டு, அதுவும் காட்ட முடியாது. ஆனா எதுல காட்ட முடியும்? குர்ஆன்ல காட்ட முடியும், ஹதீஸ்ல காட்ட முடியும். கிபிலா அவசியம்தான். எந்த அளவுக்கு அவசியம்? சக்திக்கு உட்பட்டால் அவசியமா, உட்படாட்டாலும் கிபிலா இல்லாட்டி தொழுகை இல்லைங்கிற அளவுக்கு அவசியம். அந்த அளவுக்கு முக்கியத்துவமானதா? சக்திக்கு உட்பட்டு கிபிலா முன்னோக்கணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல போனாங்கன்னா வாகனம் எந்த பக்கம் போகுது அது பக்கம் சொல்லுவாங்க நோக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கில போயிட்டு இருக்கும்போது
என்ன செய்யும், எந்த பக்கம் வாகனமோ அந்த பக்கம் தொழுவிட்டுருவாங்க. பயணத்துல ஏன் பிரயாணத்துல போகும்போது நம்ம மேற்கு நோக்கி போக வேண்டியிருக்கும், கிபிலா கிழக்கு இருக்க சில நாட்டுக்கு, அவர் கிழக்கு திருப்பிக்கிட்டு மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ண முடியுமா? நீங்க மாத்தி போய் முழு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, போய் கிட்ட தொழுவிட்டு வேண்டியதான். எது வண்டியில போய் வேஸ்டா காணும், அது இபாதத் ஆக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்கன்னு ஹதீஸ் கிடைக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான், முக்கியம் நினைச்சுக்கிறாங்க, அதுவே முக்கியம் இல்லை. கிபிலா